அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் mmitailor. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் வந்து இந்த சாரீக்கு வந்து நான் எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு அதிலே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த பஃப்ஸ்லேயே வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸில் வீநெக் வச்சு நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இப்போ நம்ம ஒரே அளவுக்கு தான் 3 ப்ளவுஸுமே கட் பண்ணோம். பட் அதை வீநெக்காக மாற்றும் போது நமக்கு ஷோல்டரில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கள் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 5.5 இன்ச்சு நான் ஷோல்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ இது வந்து அதே 5.5 இன்ச்சு வச்சுருந்தது தான் பேக் சைடும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நம்ம நார்மலாக யூநெக் வந்து எடுத்துருவோம். பட் அதுவே வீநெக்காக போடும்போது நம்ம ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் எப்படி ஷோல்டர் வந்து மேலே ஏறி வரும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு வந்து காமிச்சிருந்தேன் அந்த ப்ளவுஸை. இப்போ அதே ஷோல்டர் அளவு தான் நம்ம இதுக்கும் வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு இப்போ இது ரெண்டுமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரே அளவில் ஒருத்தருக்கே நீங்கள் வந்து யூநெக்கும் வீநெக்கும் மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷோல்டருடைய அளவு வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரியா? நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே நார்மல் ஒரு யூநெக்கு தான், யூநெக் ரவுண்ட் நெக்குக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் வந்து ஒரு வீநெக்காக மாற்றுறீங்க அப்படிங்கிறப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு பஃப் கீழேயும் மேலேயும் ஃப்ளீட் வந்து மாற்றி வைக்கணும். அதாவது கீழே வந்து ஒரு டைரக்ஷனில் ஃப்ளீட்ஸ் போகுது அப்படின்னா மேலே வந்து இன்னொரு டைரக்ஷனில் ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறத வைக்கணும். இப்போ நார்மலாக ஒரு பூனம் சாரிக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும். நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் வந்து சாரியோட கொடுத்த அட்டாச்சு ப்ளவுஸு. இதுவே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி பாடி பீஸ் போகணும், ஸ்லீவ் பீஸுக்கு வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி போடும்போது அது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் உங்களுக்கு காமிப்பேன். அதில் வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பைப்பிங்கோ அல்லது லேஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். பட் கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே உள்ளது ஜஸ்ட் நார்மல் தான். ஓகேங்களா? இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நீங்கள் வீடியோவில் வந்து கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸை நான் போட்டிருக்கும் போது எனக்கு வந்து கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து லைட் கலராக இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ப்ளவுஸ் எடுக்கும்போது இந்த சாரிக்கு நம்ம ப்ளவுஸ் எடுக்க போகிறோங்கிற ஐடியாலே நான் போகல. நான் இன்னொரு சாரிக்கு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் கடைக்கு போயிருந்தேன். அங்கே போய் இந்த ப்ளவுஸை நான் பார்த்தோன்னே சரி ஓகே எனக்கு 2x2னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி நான் போடுறது உண்டு. அப்படி இருக்கும்போது சரி இந்த ப்ளவுஸ் இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். சப்போஸ் நான் சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது மேட்ச் வராதுன்னு சொல்லி நான் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். பட் நான் சாரீ எடுத்துகிட்டு போகாமல் எடுத்ததுனால எனக்கு அது சரியாக மேட்ச் ஆகலை. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் அதாவது இந்த கலர்லேயே இன்னும் கொஞ்சம் லைட் ஷேடில் எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாமே கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் எடுங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பட் எனக்கு இது வந்து நான் பிடிச்சிருக்கு, எனக்கு லைட் கலருக்கு டார்க் கலர் ஓகே அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே விட்டுறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம். இதில் ஸ்லீவ் அப்படியே நான் வந்து நார்மல் ஸ்லீவுக்கு எப்படி நம்ம மடித்து தைப்போமோ அதே மாதிரி தான் மடித்து தைச்சிருக்கேன். பட்டு ரைட் சைடில் வந்து மடித்து தைச்சிருக்கேன். இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன செய்வோம், ராங் சைடில் அப்படியே உள் பக்கமாக மடித்து நம்ம ஹெம் பண்ணுவோம் இல்லையா, இதை வந்து அப்படியே மேல் பக்கமாக நான் வந்து மடித்து வந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ரன்னிங் ப்ளவுஸில் வரக்கூடிய ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் தான் நம்ம இப்போ ஸ்லீவில் பஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி நாளாக வந்து மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீல வாக்கில் 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறுக்கு வாக்கில் 2ஆக வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய லைனிங் பீஸை வந்து வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் லைனிங். ஓகேவா?
இப்போ இதில் ஸ்லீவோடைய ஹைட்டுக்கு கீழே ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. கிளாத்து கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட போதுமானது தான். இப்போ நான் எனக்கு ப்ளவுஸ் பீஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அது மாதிரி மேலேயும் ஈவனாக கீழேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பஃப் ஸ்லீவுக்கு எவ்வளோ அகலம் அப்படின்னா டபுள் மடங்கு எடுக்கணும். நார்மல் ஸ்லீவுக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அப்படிங்கிறது எடுக்கணும். அட்லீஸ்ட்டு இதில் பாதியாவது நீங்கள் அதிகமாக எடுக்கணும். இப்போ இதில் 2 பீஸில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ராங் சைடில் வந்து இப்போ 4 இன்ச் வந்து நம்ம கீழே விட்டுருக்கோம் இல்லையா, அதில் நான் 2 இன்ச்சை வந்து அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 இன்ச்சு தான் விட்டுருக்கீங்க அப்படின்னா 1 இன்ச்சு வந்து மடித்து விட்டு தைங்க. இதே போல் இன்னொரு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நான் 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி கீழே 2 இன்ச்சுக்கு மடித்து வந்து தைச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் வச்சு வந்து பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைனிங் பீஸை விட ஒரு 1 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். கிளாத்து வந்து அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 5 இன்ச்சு விட்டுட்டு கூட நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன். அது மாதிரி எப்படி ஆரம்பிக்கும் போது 4 இன்ச் விட்டோமோ அது மாதிரி முடிக்கிறப்பவும் நம்ம 4 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் விட்டுடுங்க. இந்த 4 இன்ச் அப்படிங்கிறது நார்மல் தான். கிளாத் கம்மியாக இருக்குது, அகலம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் 5 இன்ச்சு கேப் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே இன்னும் ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி நான் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அதே டைரெக்ஷனில் எடுத்து வச்சு இன்னொரு தையல் அப்படிங்கிறது போடுறேன். இந்த தையல் இப்படியே விடுறதுனால நீங்கள் விட்டுடலாம், இல்லைன்னா இப்போ நம்ம போட்ட தையலை நீங்கள் பிரித்து விடுறதுனால பிரித்து விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி மேலே வந்து கீழே என்ன டைரெக்ஷனில் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் பக்கம் அதே ஃப்ளீட்ஸை அப்படியே நம்ம திருப்பி நம்ம வைக்கிறோம். கீழே வந்து ஒரு ஃப்ளீட் ஒரு பக்கம் திரும்பி இருக்குன்னா அதே ஃப்ளீட்ஸை அப்படியே திருப்பி மேல் பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இப்போ அந்த நீடில் கிட்ட ஒரு விரலும் ஆப்போசிட் சைடு ஒரு கையும் நீங்கள் வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து படிஞ்சு கொடுக்கும். நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல மட்டும் கவனத்தை கொடுக்காம ஆப்போசிட் சைட்லேயும் சேர்த்து கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு. சப்போஸ் உங்களுக்கு சைடில் அகலம் பத்தலை அப்படின்னா ஜாயின் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சைடில் வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த லைனிங் பீஸை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு பின் வந்து போட்டுக்கலாம் நழுவாமல் இருக்கிறதுக்காக. போட்டுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுரும் லைனிங்கோட சேர்த்து வச்சு. இப்போ அப்படியே சுற்றிலும் நமக்கு அந்த லைனிங்கோடைய லைன் தெரியுது இல்லையா, அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம போட்டிருந்த பின்னையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரியே 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி உள்வளைவு அப்படிங்கிறதும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு கை தான் அதில் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து நம்ம ஸ்லீவுக்கு நாச் போட்டுருப்போம் இல்லையா அது வரைக்கும் இந்த மாதிரி 3 தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாடி பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டு கை ஓட்டுறதுக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவ் பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரவுண்டு கை ஓட்டுறதுக்கு இப்போ நான் எப்படி கை வச்சு எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து கையை உள்ளே விட்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து ஸ்லீவோடைய முன்பக்கம் பாடி பீஸோட முன்பக்கமும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல்கிட்ட இருக்கக்கூடிய சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடம் ஸ்லீவ்லேயும் சரி பாடி பீஸ்லேயும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே சுற்றிலும் ரவுண்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸையும் சரியாக எடுத்து வச்சுட்டு ரவுண்டாக நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஸ்லீவ் பீஸை இழுக்கவே கூடாது.
ஏன்னா ஸ்லீவில் ஏற்கனவே நம்ம செக் பண்ணும்போது 1/4 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து நீங்கள் டேப் வச்சு அளந்தால் தெரியாது. இப்போ நான் அப்படி வச்சு காமிச்சேன்ல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவையும் சரி பாடி பீஸையும் இழுத்து பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு பக்கத்துக்கு. அப்போ நமக்கு சரியாக வந்து இருக்கும். ரவுண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் அந்த 1/2 இன்ச் கேப்பில் கரெக்டாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த மேல் பக்கம் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிரித்து வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அப்புறம் லாஸ்ட்டில் பிரித்து வந்து விட்டுட்டேன். இல்லைன்னா லேஸ் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே அந்த ஃப்ரில்லையும் மேலே பஃபையும் பிரித்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் மேலே 2வது ஒரு தையல் அப்படிங்கிறது நான் போட சொன்னேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் அதாவது பாடி பீஸ்லேயே வந்து நீங்கள் பைப்பிங் மாதிரி பட்டை பைப்பிங் மாதிரி வைக்கிறதுனா வைக்கலாம். இல்லைன்னா லேஸ் வைக்கிற மாதிரி இந்த இப்போ சில்க் சாரிக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா லேஸு ஸ்டோன் லேஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பேக் சைடு வச்சுருக்கிற போ வந்து நான் ஊருக்கு போகிற அவசரத்தில் ஸ்டிச் பண்ணதுனால அது வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அது வந்து ஏதாவது ஷார்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே எழுதிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.